Hi guys, I am Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடச்சிருக்கு, தென் நேற்றுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, தென் லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? தென் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம AdSense பற்றி போடுற வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் லாஸ்ட்டு 10 டேஸாக நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எப்படி AdSense உடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுனா ரொம்ப ஒரு சூப்பரான சிபிசி உங்களுடைய AdSenseல மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? சம்டைம் எந்தில் இருக்கிறது ரொம்ப லோ தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்சூரன்ஸ்னால் இப்போ கார் பற்றி போடுறது, தென் ஒரு கம்பெனி மேலே போடுறது, அந்தமாரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். எடுத்து அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு எனக்கு இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29.0.2 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது எக்ஸாக்டிக்காக 29.02 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 18.21 சென்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்க, நேற்றுக்கு விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே வரப்போகிற நாட்களில் இது குறையலாம், ஏன்னா அது ரீசன் என்னால் சொல்ல முடியாது. தென் ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா $67.89 நமக்கு காட்டுது. அது விட்டுருங்க. திஸ் மந்த் பாருங்க $110. ஓகேங்களா? அவரேஜாக $110 நம்ம எனக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 28 டேஸில், அதாவது போன மந்த்துக்கு வந்தது $142 இருக்குது. இன்னுமே நம்மளுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க. 25 டேட்டுக்கு மேலே அனுப்பலாம், தென் 20 டேஸ்க்கு ஆன உடனே அனுப்பலாம். ஓகேங்களா? தென் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. சரியா? எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் இப்போ யூடியூப் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணாது இருந்தீங்கன்னா, வெப்சைட் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு டேட் 1ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய மெயின் பேலன்ஸ் இந்த வேலண்டில் ஆட் ஆகிடும். 1 to 5 இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு நம்மளுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அது ஒவ்வொரு பிரான்ச் பொறுத்து வேரியபிள் ஆகும். AdSenseல டெபிட் ஆன உடனே நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். ஓகேங்களா? தென் நம்ம அப்படியே கீழே ரிப்போர்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்திருக்கு. எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் 1720 1720 பேஜ் கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது பேஜ் கிளிக்ஸ் இல்லை, பேஜ் வியூ. ஓகேங்களா? என்னடா வராத்தி ஆண்டா வர மாரி வாண்டடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இட்ஸ் ஓகே, வந்த மாதிரி பேசுவோம், தப்போ ரைட்டோ. ஆக்சுவலி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நான் வீடியோ எதுவுமே எடிட்லாம் பண்ண மாட்டேன். சரிங்களா? ரெக்கார்ட் பண்ணுறேன், ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக அப்படியே போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ 1720 பேர் வெப்சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணணும். 1720 பேர் வெப்சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 83 பேர் ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. 83 மெம்பர்ஸ் தெளிவாக சொல்லணும்னா ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போது அந்த 83 கிளிக்ஸுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? எக்ஸாக்டிங்காக $29.02 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு இன்னைக்கு. அதாவது $29 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இந்த $29 எந்த வயசாக வருது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 16.91 இருக்குது. நல்லா நோட் பண்ணணும். 16.91 இருக்கு இல்லையா? இந்த பேஜ் ஆர்பிஎம் பொறுத்து தான் நம்மளுடைய வேலண்ட்டில் அமௌண்ட் ஆக போகுது. நல்லா நோட் பண்ணுங்க. பேஜ் ஆர்பிஎம் 14.91 இருக்கு. ஆனால் சிபிசி பாருங்க 0.35 தான் இருக்கு. இப்போ $16 0.35% தான் நமக்கு வரும். அதாவது ஒரு கிளிக்கு 35 சென்ட்ஸ் விதத்தில் 83 கிளிக்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கு 29.02 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதோட உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு காட்டுறேன், நோட் பண்ணுங்க.
இப்போ பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5220. ஓகேங்களா, பேஜ் இம்ப்ரெஷன்னா இவ்வளோ பேருக்கு வந்து இம்ப்ரெஷன், அதாவது அவ்வளோ பேரை விசிட் பண்ணதால அவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.84% காட்டுது. ஆக்சுவலி இது சூப்பராக, சூப்பர்னு சொல்ல முடியாது, அவரேஜ் 10க்குள்ளே இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். 10க்கு மேலே போகக்கூடாது. சம்டைம் 10க்கு மேலே போனதுன்னா உங்களுடைய சைடு வந்து தென் உங்களுடைய வெப்சைட் வந்து சேஃபாக இல்லை, கொஞ்சம் டேஞ்சரஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம், எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால். ஓகேங்களா, எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, தென் அது இல்லாமல் ஐசிபிசி கண்டென்ட் போடுறீங்களோ அல்லது கண்டென்ட் இல்லாமல் போடுறீங்களோ அது வேற விஷயம். ஓகேங்களா, நம்மளுடைய எஃபெக்ட் பொறுத்து தான் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து எர்னிங் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் இல்லை, நிறைய அமௌண்ட் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இதில் எதிர்பார்க்கல. அதாவது எதிர்பார்க்கலன்னா நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லாம் ரெவன்யூ கம்மியாக தான் இருக்க போகுது, தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை கிடையாது. தென் நமக்கு பார்த்துக்கலாம். அதை பற்றி பர்சனலாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்குதான். என்ன சொல்கிறதுன்னா, எனக்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. எது வந்தாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லித்தரேன். தென் ஷேரும் பண்ணுறேன். ஓகேங்களா, பப்ளிக்கே என்னால் சொல்ல முடியாது காப்பிரைட் இஷ்யூஸால். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம் ப்ரோ. அப்போது 92 $29 வந்திருக்குல்ல, அப்போது 83 கிளிக்கு ஏன் ப்ரோ $29 தான் வந்திருக்கு, என்ன ஆச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, லாஜிக் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து எனக்கு எந்தெந்த கண்ட்ரில இருந்து எவ்வளோ ஆட் கிளிக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. நான் வந்து ஜாலியாக காமிச்சிருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா காமிக்கிறதால நம்ம அதனால ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. ஓகேங்களா, இப்போ நல்லா நோட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, லாஸ்ட் 7 days தேவையில்ல, இன்னைக்கான டுடே பார்த்தோம்னா தான் நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ டுடே ரிப்போர்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா, நல்லா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆட் கிளிக், எப்படி 8 ஆட் கிளிக்குங்க பார்த்தீங்களா, கிளிக்ஸ் வந்து 8 இருக்கு, 28 பேஜ் வியூ காட்டுது. ஆனால் 8 ஆட் கிளிக்கு வந்து நமக்கு 14.22 சென்ட்ஸ் வந்து கனடாவிலேருந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. யூனிட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பாருங்க, 4 ஆட் கிளிக் வந்து விழுந்திருக்கு, 4க்கு 20 பேஜ் வியூ, தென் அதாவது 20 பேர் பேஜ் விசிட் பண்ணிருக்காங்க, அதில் 4 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கு 4க்கு 11.43 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 14 ஒரு 11 25 இதுல ஆச்சுங்களா. இது போக இதில் 43 சென்ட்ஸ் இருக்கு, இதுல ஒன்று இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்க, 43 அது ஒரு 70 50 60 65 வந்துருச்சு. ஓகேங்களா, இதுல இன்னும் ஒரு 40 சென்ட்ஸ் சேர்த்துட்டோம்னா ஒரு $1 கணக்கு வந்துடும். ஓகேவா, அது இல்லாமல் நல்லா நோட் பண்ணுங்க, இப்போ இந்தியாவில் பாருங்க 2.11 சென்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு, அதுக்கு 1600 பேஜ் வியூ, 67 ஆட் கிளிக்கு. நல்லா நோட் பண்ணணும். இப்போ இந்த 67ல எனக்கு பாதி மேலே பாருங்க, யூனிட் ஸ்டேட்ல ஒரு 30, கனடாவில் ஒரு 30 வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு $90 கிட்டத்தட்ட சிங்கிள் டேவில் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அது என்ன கொடுமையோ தெரியல, இந்தியாவில் வந்தால் மட்டும் நம்ம கண்ட்ரியோட கண்டிஷன் அப்படி இருக்கான்னு ஒன்றும் தெரியல. என்னதான் கண்டென்ட் போட்டாலும் நமக்கு அந்த ரெவென்யூ கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, இதுதான் சொல்ல முடியும். இந்தியாவிலேருந்து கிளிக்ஸ் வந்ததுன்னா ரொம்ப கம்மி தான். முடிஞ்ச வரைக்கும் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நியூஸ் நல்லா சூப்பரான ஐசிபிசி கண்டென்ட்டாக போடுங்க. ப்ரோ ஐசிபிசி கண்டென்ட்ன்றீங்களே தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐசிஆர்பிசி உங்களுக்கு இதை பற்றி சொல்ல போகிறோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸு, இப்போது டிவி ஃப்ரிட்ஜு அந்தமாரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் பற்றி போடுறது. ஓகேங்களா, தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், சோலார், டெஸ்லா, ராக்கெட்டு, கேமரா அந்தமாரி கொஞ்சம் ஃபியூச்சர் நோக்கி போடலாம். தென் டெக் கண்டென்ட் அந்தமாரி போடுறதெல்லாம் ஐசிபிசி கண்டென்ட்டாக்குள்ளே வரும். சரிங்களா, அடுத்ததாக வந்து பாருங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா மற்றதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கிளிக்ஸ் தான் வந்திருக்கு 83 சென்ட்ஸு. ஜெர்மனிலேருந்து பாருங்கள் ஒரு கிளிக்கு 3 பேஜு 83 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, ஓகே ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இவ்வளோதான்.
முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். இந்தியாவை விட்டுட்டு அதர் கண்ட்ரி நோக்கி நம்ம நல்ல ஒரு நீச் கொடுக்கும்போது, அதாவது நல்ல ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணும்போது, அதாவது இந்தியாவில் 63 கிளிக் வருது, அதே யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த 63 கிளிக் கிடைச்சதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் சும்மா பார்த்தா கூட $100 $150 சம்பாதிப்பீங்க. எப்படி ஒரு நாளுக்கு $150 நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா 30 days. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கே $100, அப்போ 10 நாளைக்கு என்ன ஆச்சு கணக்கு பண்ணுங்க, $1000. நான் ப்ரோ வாயிலேயே வடை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உண்மையதான் நம்ம சொல்றேன். ஏன்னா சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அது நம்ம கண்ட்ரிலே இந்தியாவிலே எவ்வளவோ பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து 2000 கிரியேட் பண்ணியிருப்பாங்க AdSense. அன்னையிலேருந்து 20 years ஓல்டு AdSense அக்கௌண்ட்டில் இது பாசிபிளாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் ரிப்போர்ட் வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் அதாவது மறுபடியும் எதனால் அதே வேர்ட்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி நான் பார்க்கவே தான் ஏதோ நானும் அது அவங்களுடைய ஹெல்ப்பால் ஏதோ வரக்குறை ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இது இப்படியே நீடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய டொமைனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு லோவாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை போட்டு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, அதாவது ஸ்டார்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிங்கன்னா 3 வருஷமாச்சு அது ஓல்டு வெப்சைட்டாக இருக்கணும். தென் AdSense அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 5 years ஏஜ் ஆகிருந்துச்சுன்னா நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் எதிர்பார்க்கலாம். என்னுடைய கருத்து அதுதான். ஓகேங்களா, அது இல்லாமல் சிம்பாலஜிக்காக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 பேஜ் கிடச்சி அதில் ஒரு 500 ஆட் கிளிக் விழுதுன்னும் போது மேக்ஸிமம் $10 to $20 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சம்டைம் 10,000 பேஜ் வருது ப்ரோ ஓப்பனாக சொல்ல போனால், ஆனால் எனக்கு இன்கமிங் சோர்ஸே இல்லைன்னும் போது என்னை ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா, 2 டெலகிராம் குரூப் இருக்குது நம்மளுது. ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் பிளே. சரிங்களா, அந்த 2 குரூப்புமே பப்ளிக் குரூப் தான். நீங்கள் டைரெக்டாக லிங்க் மூலிமா வந்து ஷேர் அதாவது ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெலகிராமில் போயிட்டு பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே இப்படி தனித்தனியாக கூட சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேம் உங்களுக்கு பப்ளிக் குரூப் கிடைக்கும். வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் ஹவர் வேணும்னாலும் நான் வந்து பெய்டு சர்வீஸை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது என்னோட யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ஏற்றி கொடுத்துட்ருக்குறேன். சம்டைம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும், அதாவது ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா, எனவே நண்பா இன்றைக்கான வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இது போல் ரெகுலராக AdSense வீடியோ போகிறது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு, தென் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்ததுன்னா லைக் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறது அது சொல்ல இருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் இருக்கேன், சொல்லாமலாம் இல்லை. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்னா ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தேடுங்க. ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் சிபிசி 300லேருந்து 350 வரைக்குமே இருக்கும். மேக்ஸிமம் 900 வரைக்கும்லாம் இருக்குது. தேடி பார்த்தா தான் கிடைக்கும். சரிங்களா, அதில் ஒன்று தான் இன்சூரன்ஸ். நல்லா சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் இதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தெரியும் அதனுடைய சிபிசியோடைய பவர் என்னென்னு, அதாவது அந்த வேர்ட்ஸோடைய பவர் என்னென்னு. ஓகேங்களா, எனவே நண்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு வந்து பேசலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனவே எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு தெரியும். தென் இதுக்கு ப்ரீவியூ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 days வீடியோ வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் எப்படி வருதுன்னு. தென் இன்னிலேருந்து வரப்போகிற நாட்களில் ரொம்ப லோவாகவும் இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னால் சொல்ல முடியாது. தென் அது என்ன ரீசன்னு சொல்லிட்டு ஒரு 1 month இது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா, இந்த 1 monthல எனக்கு எவ்வளோ இன்கமிங் டாலர் கிடச்சிருக்கு, எவ்வளோ என்ன A to Z எல்லாமே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு நான் அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சரிங்களா, நான் ஒரு AdSenseல ஒரு $2000 ஏர்னிங் பண்ணோடனே கன்ஃபார்மாக அந்த சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். $2000 என்னைக்கிடா வர்றதுன்னு என்னைக்கிடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க, புரியுது. பட் எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நானே பண்ண முடியும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த இயர் இல்லைன்னா அடுத்த இயர் இல்லைன்னா அடுத்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும். ஓகேங்களா, அதுபோல தான் நல்லா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து சேஃபாக பார்த்துக்குங்க.
ஓகேங்களா? இது ஏன்டா ஃபைனலி சம்மந்தமே இல்லாதது சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட ஹாப்பியாக பேசுங்க. பிடிக்கலனாலும் பேசுங்க. உங்களை அவாய்ட் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பேசாமல் நீங்களே அவாய்ட் ஆகிட்டு தனியாக போயிடுங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, தேவையில்லாத டாபிக் போயிட்டுருக்கு. வீடியோ முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே பாய்.